கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சபையின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வம் நம்மோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த வாலிபர் செய்தியிலே இந்த வசனத்தை தியானிக்க உங்களை சந்திக்க மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. கண்களை மூடி சில வரிகளை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட நான் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட நான் எடுத்து நிறுத்தினீரே, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களிடத்தில் நீர் எதிர்பார்க்கிற உண்மை இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் உண்மை உள்ளவர்கள் அல்லப்பா. ஆனாலும் கர்த்தர் எங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைக்காக, அன்பிற்காக, மாறாத உம்முடைய நிலையான ஆண்டவர் அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அப்பா நீர் நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாய், ஆண்டவரே உண்மைக்காக உண்மையுள்ள மனிதர்களாய் தேவன் எங்களை உருமாற்றும்படியாய் வேண்டுகிறோம். கர்த்தர் கிருபை தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நாளிலே வாலிப பிள்ளைகளுக்கென்று தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள போகிற வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் முழுவதுமாய் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், நிறைய கல்யாணத்தில், நிச்சயதார்த்த விழாவில், திருமண காரியங்களை இந்த வசனங்களை நமக்கு வாசிப்பார்கள், செய்திகளை கேட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கு அவர்களுக்கு திருமண காரியத்தை ஆபிரகாம் ஒரு தகப்பன் செய்ய நினைக்கும் போது எப்படி அவருக்கு திருமண காரியங்கள் வாய்க்கிறது, எப்படி ரெபெக்காளை ஈசாக்குக்கு மனைவியாக அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்பதை பற்றினதான ஒரு சத்தியத்தை இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்கே முக்கியமான ஒரு மனிதன் இங்கே இருக்கிறார் இந்த அதிகாரத்தில். யார் என்று சொன்னால் ஆபிரகாமினுடைய ஒரு வேலைக்காரன், அந்த வீட்டினுடைய அதிபதி, விசாரணைக்காரன். அதை 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எலியேசர் என்று சொல்லி ஆபிரகாம் கர்த்தர் முன்பதாக அவரை வைத்து அடையாளப்படுத்தி, எனக்கு சுதந்திரவாளியா இந்த எலியேசர் இருக்கிறாரே என்று சொல்லுகிறார். ஆகவே ஆபிரகாம் அனுப்பின இந்த வேலையாள் யார் என்று சொன்னால் இந்த எலியேசராய் இருக்கிறார். 24ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை பார்த்து சொல்றார். என்ன தகுதி அப்படின்னா சொல்லுது, வயதிலே மூத்தவர், பக்குவம் உடையவர், விவேகம் உடையவர், ஞானம் உள்ளவர், அனுபவம் உள்ளவர், உண்மைதான். அதே சமயத்தில் எல்லாவற்றுக்கும் அதிகாரி, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆபிரகாமுக்கு மனதில் இருக்கிற, இருதயத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை அதை செஞ்சு முடிக்க கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் இந்த எலியேசராய் காணப்படுகிறார். யாரை நம்பி இந்த வேலையை கொடுக்க முடியும்? ஒரே ஒரு பையன் ஈசாக்கு, அவருக்கு ஒரு திருமண காரியம் வேணும். அது செய்து முடிக்க ஒரு உண்மையுள்ள, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனை ஆபிரகாம் தேடும் போது இந்த மனிதனை அவர் பார்க்கிறார். வாசிச்சோம் அப்படின்னா ஆபிரகாமுடைய வீட்டிலே கைப்படிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏறக்குறைய வசனம் சொல்லுகிறது 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்கள் ஆகிய 318 ஆட்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாமனுடைய வீட்டிலேயே பிறந்து
கைப்படிந்தவர்கள், எந்த வேலைக்கும் எந்த சண்டைகளுக்கும் எந்த யுத்தங்களுக்கும் கைப்பழகினவர்கள், ஆபிரகாமுக்காக எதையும் செய்யக்கூடிய 318 பேர் இருக்கிற அந்த ஒரு வீட்டில் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நம்பக்கூடிய ஒரு மனிதன், ஒரு இருதயத்தில் இருக்கிற அந்த வாஞ்சையை அப்படியே செயல்படுத்தக்கூடிய, அவருடைய சித்தத்தை, எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதனாய் இந்த எலியேசர் காணப்படுகிறார். அப்போ ஆண்டவர் இந்த ஆபிரகாம் சொல்றார், 3ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திகளிலே நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் இனத்தாரிடத்துக்கும் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை. அதாவது ஜீவனுக்கு சமானமாய் எனக்கு என்ன பண்ண, நீ உத்தரவாதம் கொடு அப்படின்னு ஆபிரகாம் தன் வேலைக்காரனாகிய அந்த அதிபதி ஆகிய எலியேசரை கேட்கிறார். அவர் ஆணையிட்டு கொடுக்கிற வசனம் சொல்லுகிறது 9ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழே வைத்து இந்த காரியத்தை குறித்து அவருக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார். நிச்சயமா உமக்கு இதை நான் செய்வேன். ஈசாக்கு பதிலாக ஆபிரகாம் இந்த எலியேசரை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதன். அந்த ஆபிரகாம் மேல எந்த அளவுக்கு ஒரு அன்பும் ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் இருக்கும் என்று சொன்னால், தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு நான் செய்வது என் சொந்த பிள்ளைக்கு செய்வது போல எந்த ஒரு அன்பு, நம்பிக்கை. ஒரு உண்மையில வளரணும் அப்படின்னா அன்பு எங்க இருக்குதோ அங்கே உண்மை தானாக வந்துவிடும் இல்லையா? நம்ம உண்மையாய் நேசிக்கும் போது, அன்பு செலுத்தும் போது அங்கே அன்பும் உண்மையும் காணப்படுகிறது. அந்த அன்பு தான் நமக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி தருகிறது. ஆபிரகாம் சிறு வயதிலிருந்து அவரை பார்க்கிறார். இந்த எலியேசரிடத்தில் ஒரு வேலையை சொன்னா இதை தட்டாமல் செய்வா, இதை சரியாய் செய்து முடிக்கத்தக்க ஒரு திறமை உள்ளவர், ஞானம் உள்ளவர் இவர்தான் என்று சொல்லி, உனக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவாராக என்று சொல்லுகிறார். இந்த எலியேசர் அந்த பெரிய ஒரு பொறுப்பு கடமையை அவர் மனதிலே வைத்து அவர் கடந்து போய் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இதை நீங்க என்ன செஞ்சு முடிங்க. ரெபெக்காளை பார்க்கும் போதும் ஜெபிக்கிறார். பார்த்த பின்பதாகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திலேயே தன்னுடைய வேலைகளை சரியாய் இந்த எலியேசர் செய்து முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பெண்ணு எல்லாம் வரன்னு சொல்லிட்டாங்க. வசனம் சொல்லுது, இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே நம்ம சுருக்கமாய் வாசிக்கும் போது, லாபான் அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் சொல்றாங்க 54ஆம் வசனத்தில், பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். ரெபெக்காளை கண்டுபிடிச்சிட்டாங்க, சொந்தம் முடிவாயிருச்சு. பெண்ணு கேட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப சொல்றாங்க, நீ காலையில் எழுந்திருந்து அவன் என் எஜமானத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள். எலியேசர் வராரு, அன்னைக்கு ராத்திரி தங்குறாரு. காலை எந்திரிச்ச உடனே என்னை என் எஜமானிடத்துக்கு அனுப்பிவிடுங்கள், நான் போகிறேன், எனக்கு உத்தரவு கொடுங்க. அப்பொழுது அவள் சகோதரனும், ரெபெக்காளுடைய சகோதரனும் அவளுடைய தாயும் சொல்றாங்க, 10 நாளாகிலும் பெண்ணு எங்க கூட இருக்கட்டும்பா, மறுபடியும் எப்போ வருவான்னு தெரியல, ரொம்ப தூரமா போறீங்க, அழைத்து கொண்டு போறீங்க, பிள்ளை திருமணம் செஞ்சு கொடுக்குறேன், ஒரு 10 நாளாவது என் கூட இந்த பிள்ளை இருக்கட்டும், பிற்பாடு போகலாம். சரி, ஆசையா வளர்த்த பொண்ணு ஒரு 10 நாள் இருக்கட்டும். 10 நாள் அங்கே அவர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு ராஜ உபசரிப்பு. ஆபிரகாமுக்கு என்ன மரியாதையோ, ஈசாக்குக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை தான் இந்த எலியேசருக்கு கிடைத்திருக்கும் இல்லையா? அந்த ஒரு சாப்பாடு, அந்த ஒரு கணம், அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு உபசரிப்பு, ஒரு கல்யாண சாப்பாடு தான் டெய்லியும். ஆனா அவர் சொல்றாரு, அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள், நான் எஜமான இடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட, என் காரியத்தை நான் சரியாக முடிக்கணும். என்னுடைய சுய லாபத்தை விட, என்னுடைய ஆதாயத்தை விட என்னை நம்பி ஒருவர் என்னை அனுப்பி இருக்கிறார், அவருக்கு நான் மறு உத்தரவு சொல்ல வேணும், அவிடத்தில் நான் சீக்கிரமாய் போக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனுஷனுடைய போகிறாயா? அவள் போகிறேன். உடனே கிளம்புறாங்க அந்த அம்மா. என்ன ஒரு 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 நம்பிக்கைக்குரிய, நம்பத்தக்க ஒரு மனிதனா இந்த எலியேசர் இருக்கிறார். தன் எஜமான் சொன்ன அந்த வேலையை
ஒரு மடியிலே கட்டி கொண்டு இது எப்படியாவது நான் செய்து முடிக்கணும், நான் சாப்பிட்றேனோ நான் தூங்குறேனா அது எனக்கு விஷயம் கிடையாது. என்னை என் எஜமான் நம்பி கொடுத்திருக்கிற இந்த வேலை, என் மேலே என் எஜமான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உடைச்சிடக்கூடாது. என்னை விட என் எஜமானுடைய காரியம்தான் எனக்கு முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, வைராக்கியம், உண்மை, நம்பத்தக்க அந்த ஒரு கிருபை தான், ஒரு காரியம் தான், அந்த ஒரு குணாதிசயம் தான் எலியேசரை மேன்மைப்படுத்தி இந்த அதிகாரத்தில் காண்பிக்கிறது. திருமண காரியத்தில் ரெபெக்காளை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அங்கே ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டு தான் வாசிக்கிறோம். ஆனால் இந்த எலியேசருடைய அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு தன்மை, அந்த உண்மையுள்ள அந்த ஒரு ஜீவியத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு எஜமானுடைய ஒரு வேலையை தன்னுடைய கர்ப்ப வேதனையாய் நினைத்து தன் தலையின் மேலே அந்த வேலையை வைத்துக்கொண்டு எப்படியாவது நாம் முடிக்கணும். என்னை அனுப்பின எஜமான் அவர் சாப்பிட்டாரா தெரியல, எப்பொழுதும் என்னை குறித்து அவர் யோசிச்சு கொண்டே இருப்பார். என்னை தாமதம் பண்ணாதிருங்க, என் எஜமான் என்னை அனுப்பிவிடுங்கள். உடனே கிளம்புறா. 10 நாள்லாம் தாமதிக்க முடியாது. 10 நாள்ல என்னால் இங்கே உட்காந்து ராஜ சாப்பாடு என்னால் சாப்பிட முடியாது. என் எஜமானுக்கு நான் உத்தரவு கொடுக்க வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கைக்கு உரிய ஒரு பாத்திரமாய் இந்த எலியேசர் காணப்பட்டார். அன்பு வாலிப பிள்ளையே, ஆண்டவர் நம்மளை நம்பி கொண்டிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நம்பிதான் கிருபையை தரார். ஆண்டவர் நம்மளை நம்பிதான் அபிஷேகத்தை தரார். ஏன்? ஆண்டவர் நம்பி குடும்ப பொறுப்புகளை தருகிறார். ஆண்டவர் நம்மை நம்பி ஊழியங்களை தரார். ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட ஒன்று கொடுத்தா அதை நம்ம செய்வோம் என்று கர்த்தர் நம்மளை நம்பி கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை எப்போ நிறைவேறும் அப்படின்னா, ஆண்டவரை உண்மையாகவே நாம் நேசித்து, நம்முடைய குடும்பத்தை நேசித்து, ஊழியத்தை நேசித்து, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த காரியம், என் மேலே வச்ச நம்பிக்கை, கிருபைன்னு என்றைக்கு நாம ஆண்டவருடைய அன்பை நம்ம உயர்த்துகிறோமோ அப்பொழுது நம்பிக்கைக்கு உரிய அந்த ஒரு குணத்திலே நாம் மாற ஆரம்பிக்கிறோம். பெற்றவர்கள் நம்மை நம்புகிறார்கள் இல்லையா? உறவுகள் நம்ம மீது ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறான். என் பிள்ளை தப்பு செய்யாதுன்னு தாயை தகப்ப நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேண்டும். ஆண்டவர் நம்மை நம்பி குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளுக்கு நாம் நம்பிக்கைக்கு உரிய மனிதர்களாய் காணப்படும்போது தான் கர்த்தருடைய சமூகத்தில் கனம் பெற்றவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம சத்தியத்தை சரியாய் விளங்கி கொள்ளுவோம். ஒரு நம்பிக்கைக்கு உரிய ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாய் நேசம்தான் உண்மையையும் நம்பிக்கையையும் கொண்டு வருகிறது. இதனால ஆண்டவரை அதிகமாக நேசிப்போம். ஆண்டவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருந்தா, என் செய்த பாவங்கள் எத்தனை, நான் பண்ணின துரோகங்கள் எத்தனை, ஆனாலும் கர்த்தர் எனக்கு மன்னிச்சு எவ்வளோ கிருபையா இருக்கிறாரே, ஆண்டவரை நம்பி இருக்கிறாரே, அந்த நம்பிக்கையை ஒரு நாள் நான் தரையில் போட்டுறக்கூடாது. ஒரு நாள் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு, என் குடும்பத்துக்கு விரோதமாக நான் தவறு செஞ்சிடக்கூடாது. அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம்தான் கர்த்தருக்குள்ளே நம்ம மேன்மையாய் வழிநடத்த ஆரம்பிக்கும். அன்பு வாலிப சகோதரி சகோதரியே, உன் குடும்பம் உன்னை நம்பி கொண்டிருக்கிறது. உன் தாய் தகப்ப உங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். உங்க ஊழியர்காரர் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். இந்த சமுதாயம் உங்களை நம்பி கொண்டிருக்கிறது. குடும்ப உறவுகள் உங்களை நம்பிக்கை வைத்திருக்கிறது. அந்த நம்பிக்கைக்குரிய மனிதனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்தியம் ஆணையிட்டு கொடு. எனக்கு ஆணையிட்டு கொடுப்பா. தொடையின் கீழ் வைத்து ஆணையிடுவது என்பது ஜீவனுக்கு கொடுப்பதற்கு சமாதானம், ஒரு சமானமான ஒரு காரியம். உயிரே போனாலும் இதை நான் செஞ்சு முடிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் அது. அதை செய்து முடித்தார். இன்றைக்கு சத்தியத்தை நம்ம கையில் எடுத்தாதான், வசனத்தின்படி வாழ ஆரம்பித்தாதான் கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர்களாய் நம்மளால் மாற முடியும். சத்தியத்தை கையில் எடுப்போம், வேதத்தை வாசிப்போம், ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பிள்ளைகளா கர்த்தருக்குள்ள வாழ்ந்து பரிசுத்தமும் நீதியும் சத்தியத்தில் நடக்கிற தேவ பிள்ளைகளாய் மாற நாம் அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை நம்பிக்கைக்குரிய மனிதர்களாய் நம்மை நம்பி ஆண்டவர் இன்னும் அதிகமாய் தருவார். சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டார்னா நமக்கு அதை செய்ய நம்பிக்கைக்குரிய மனிதர்களை மாற ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மை நம்பி பெரிய பொறுப்புகளை, பெரிய அபிஷேகத்தை, பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களுக்கு ஊற்று சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள், சின்ன சின்ன காரியத்தில் உண்மையின் அந்த நம்பிக்கைக்குரிய தன்மைகள் தான். ஆகவே கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒரு ஆபிரகாமனுடைய வேலைக்காரர் எத்தனை ஒரு நம்பிக்கைக்கு உரிய ஒரு மனிதராய்
உண்மையுள்ள மனிதராய், எஜமானை நேசிக்கிற ஒரு மனிதராய் ஆணையிட்டு கொடுத்தாரப்பா. இன்றைக்கு சத்தியத்தை கேட்டு நாங்களும் இன்னும் அதிகமாய் சத்தியத்தில் ஊன்றி வளர ஆண்டவர் நாங்கள் ஆணையிட்டு கொடுக்க, ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தில் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்காது என்று சொல்லி ஆண்டவரே ஆணையிட்டு கொடுத்து, ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நம்பிக்கைக்குரிய மனிதர்களாய், உண்மையுள்ள தேவ பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் கிருபை தருமை நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் நேசிக்க, ஜெபத்திலே, விசுவாசத்திலே, வேத வாசிப்பிலே இன்னும் அதிகமாய் ஆழமாய் கட்டப்பட தேவன் உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம். தாய் தகப்பனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய், ஆண்டவரே எங்கள் பரம எஜமானன் பரம தேவன் ஆண்டவர் உமக்கு ஆண்டவர் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாய் ஆண்டவரை வாழ கிருபை தரும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை உமக்கே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.